அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திரு திருளே தளம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். சுவாமிக்கு வணக்கம், மகேஷ் வணக்கம், டாக்டர் வணக்கம், 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 சுரேஷ் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். வணக்கம் வணக்கம். சரி சாமி, நம்ம வாரம் வந்து அருள் சக்தியை பத்தி பார்த்தோம். அருள் சக்தியை பத்தி பல கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதாவது இல்லைங்க, என்னன்னு பார்த்தோம்னாக்கா திருவருட்சக்தி நம்மை எவ்வாறு இயக்குகின்றது, அந்த எந்த காலத்தில் எந்த இடத்தில் எந்த விதமாக எந்த மட்டில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்த காலம் அந்த இடம் அந்த விதம் அதை அந்த மட்டும் பொருந்த புசிப்பிக்கின்றது திருவருட்சக்தியாய் இருந்தால் நமக்கு என்ன சுதந்திரம்? நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. சரி, மனித தேகத்தில் எவ்வாறு விளங்குகின்றது அதையும் பார்த்தோம். அப்புறம் அடுத்து அடைய முடியுமா கருளை, அதையும் பார்த்தோம். அருட்பெருஞ்சோதி எவ்வாறு அடைவது? சும்மா இருந்தாதான் முடியும், வேற வழியே கிடையாது. அருள் பெற்றுவிட்டோம், எப்படி திறமாக உணர்வது, அதையும் பார்த்தோம். அதாவது பெருஞ்சோதி பொஞ்சோதி உள்ளுக்கு உள்ளொலி. இன்னைக்கு கடவுள் திருவருள் விளக்கத்தால் என்னென்ன நன்மைகள் கிட்டும்? கடவுள் திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்து பெருவாழ்வை அடைதல் கூடும். இதனா மெயினான விஷயம். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் வராது. அப்புறம் தடைபடாத பேரின்பத்தை அனுபவிக்க முடியும், தடையே வராது. இப்ப உதாரணத்துக்கு சாமி, நம்ம இப்ப இந்த வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்றோமோ, நிறைய காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்ந்து வருமானு தெரியாது. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வருது, அப்புறம் வருமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு. திருவருள் விளக்கத்தால் மனித தேகம் பெற்றோர் உண்மை அடியார்களாக ஆவதுடன் உண்மை அறிவை பெற்று உண்மை இன்பத்தை அடைந்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் நின்று சத்திய வாழ்வடைய நித்தியர்கள் ஆவர். சரி சாமி, இல்லைங்க, உண்மை அடியார்களாக ஆவதுடன் அதை விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. உண்மை அறிவை பெற்று அதை கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப என்ன பொய் அறிவுதான் சொன்னேன். உலகெல்லாம் பொய் அறிவு. கார் கண்டுபிடிச்சது, காடி கண்டுபிடிச்சது, பஸ் கண்டுபிடிச்சது, கல்லு கண்டுபிடிச்சது எல்லாம் பொய் அறிவு, உலக அறிவு. அருள் அறிவு உண்மையான அறிவு. அதாவது சாமி, இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போனாலே உலகியலை பத்தி தான் படிக்கிறாங்க. ஆமா ஆமா. இப்ப இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், உலகத்தை எப்படி நடத்துறது, பாலிடிக்ஸ், உலக அறிவு பாருங்க மாறிடும். ஏரோப்ளேனா பாருங்க, இம்ப்ரூவ் ஆயிட்டே போவோம், மாறாது, இம்ப்ரூவ் ஆயிட்டே. சொல்லுங்க சாமி. ஒரு மருந்து கண்டுபிடியாங்க, அந்த மருந்து பிரமாதமா இதான் போயின்னு இருக்கும். அந்த மருந்து தப்புன்னு சொல்லி ஒதுக்கிடும் அந்த மருந்தை. ஆமா, எந்த மருந்து ஃபேமஸா இருந்ததோ அந்த மருந்து வந்து கண்டம் வேணாம் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்குன்றீங்களா? ஆமா ஆமா. அப்ப என்ன சொல்றீங்க? இப்ப அருளியல் வந்து பேரொளி பொன்னொழின்றது அப்படியே பல காலமா அப்படியேதான் இருக்கா? காலகாலமா அப்படிதான் இருக்கும். அது மாறவே மாறாது. மாறாது, நிச்சயமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அதெல்லாம் பலனும் மாறாது. ஜெக சித்தனாவது வேற, அதுவும் மாறாது, அப்படியே இருக்கும்.
இன்னும் ஒரு 10 கோடி வருஷம் கழிச்சு ஆராய்ச்சி பண்ணாலும் அப்படியேதான் இருக்குன்றீங்களா? ஓ, மாறிக்கிட்டே இருக்காது இப்போ சாமி. மனம்னா மாறும், இது மாறாதுன்றீங்களா? இப்ப வந்து சாமி, இப்ப ஒரு போன் பாய்க்கிறோம். இப்ப நான் ஒரு போன் பாய்க்கிறேன், இந்த போன் பாய்க்கிறேன்ல, ஒரு 2 வருஷம் 2 வருஷத்துல இந்த போன் வந்து அப்படியே இது முடியாது, புதுசு இல்ல இப்படியே இருந்தா கூட இன்னும் இம்ப்ரூவ் போன் கண்டுபிடிப்பான். இன்னும் இம்ப்ரூவ் போன் கண்டுபிடிப்பான். இப்ப தானா பேசுறதா வருது, அது மாதிரி வரும். இது கண்ணமாயிடும். ஆமா, அதாவது உரையல் அறிவு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வீடு கட்டுறீங்க, ஒவ்வொரு எப்படி பார்த்தீங்களா, எத்தனை மாடல் பாருங்க, பெரிய மாடலா இருக்கு. அந்த மாதிரி மாறுது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா சாமி, உலகியல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம இப்ப ஒண்ணு அடைஞ்சிருவோம். அடைஞ்சிட்டு சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்க முடியாது. அதுக்குள்ள வேற ஒண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க. அடைஞ்சமானா அதுல பட்டுட்டு போயிடும். அத அடைஞ்சிட்டோமாக்கா அப்புறம் இன்னும் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு. இன்பம் வந்து நிலையானது அல்ல. இன்பம் நிலையானது அல்ல. இன்பம் வந்து என்னைக்கே மாறாது. உண்மை இன்பம் என்னைக்கே மாறாது. உண்மை இன்பம் என்னைக்கும் மாறாது, பொய் இன்பம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்ப உண்மை இன்பம், அப்ப நம்ம என்ன 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 உலகத்துல அனுபவிக்கிறதெல்லாம் பொய் இன்பம், ஏன்னா அது நித்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல வர. அதனால நித்தியம் இல்லையா? இல்ல அந்த இன்பமே பொய்? அது இன்பம் நினைக்கிறது சார், இன்பம் இல்லை சார். அது நம்ம ஏமாந்துருக்கிறோம் இன்பம்னு சொல்லிட்டு. சாப்பிட்றோம் இல்லையா, நல்லா சாப்பிட்றோம், நல்லா டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, நிறைய யாராவது சாப்பிட்றோம், திருப்தியாவது சாப்பிட்டோம், சந்தோஷமா சாப்பிட்டு சொல்றோம், இந்த ஹோட்டலுக்கு போனோம்பா, ரொம்ப டேஸ்டா இருந்ததுப்பா, ரொம்ப அருமையா இருந்துப்பா, நல்லா சாப்பிட்டோம்பா அப்படிங்கிறோம். அது அதை வயசு வந்து பேஜ் ஆகுது. இல்ல, நல்லா சாப்பிட்டு சர்க்கரை வியாதி, உப்பு வியாதி, எல்லா வியாதியும் வருது. நிறைய பேர் பாருங்க, அதுதான் பிடிச்சிருக்கு சாமி, ஜாலியா இருக்கு. கிடைக்குது சாமி. என்ன சொல்லுவாங்க, என்ன சொன்னீங்க இப்ப? கையா கைமேல் பலன் சாமி, கைமேல் பலன். இப்ப சாமி, இப்ப எங்களுக்கு அப்படியே போர் அடிக்குது, சரியா சாமி? போர் அடிக்குது, சும்மா ஒரு படம் போட்டு பார்த்தோம்னாக்கா அப்படியே ஜாலியா இருப்போம், சரியா? அதே நாங்க தியானம் பண்ணணும்னாக்கா அந்த நேரத்துல மனம் இடையில இல்ல சொல்றது கேளுங்க, அந்த நேரத்துல மனம் இடையில பூந்து தியானத்தை கெடுத்து நாசமாக்கி இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு மனம் அடங்க மாட்டேதேன்னு ஒரு கவலை வேற வந்துடும். அது எங்களுக்கு தேவையா? இப்ப இது சொல்லுங்க, இப்ப இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இதுதான் எங்க சூழ்நிலை, இப்படிதான் நாங்க வாழ்றோம். அது தேவையா? அது எல்லா நாளையும் அப்படியே இருக்காது. கொஞ்ச நாளையும் அப்படி அப்ப தானா மாறிடும். இல்ல, இப்ப என்ன சாமி, இப்ப வந்து வல்லர் வந்து கூப்பிடுறாரு, நீங்க வாங்கப்பா, இது பண்ணுங்கப்பா, அதை பண்ணுங்கப்பா அப்படின்றாரு. கண்டதெல்லாம் மணித்தியமே அப்படி இப்படிங்கிறாருல. இப்ப நாங்க ஓகே, நாங்க வந்துட்டோம், சரியா? உடனே எங்களுக்கு கிடைச்சிருதா? இல்லையே. அது ஒரு மனதடக்கு, அதை பண்ணு இதை பண்ணு நிறைய இருக்கு. எப்படி நாங்க வருவாங்க, எப்படி மக்கள் வருவாங்க? நல்ல பலன் எல்லாம் வந்து கொஞ்சம் உழைச்சாதான் சார் கிடைக்கும். தெய்வ வேற என்ன பண்ணிடுங்க, கடமை எதுவும் வந்து பேருங்க தெய்வமாலே ரெண்டா பண்ணிடுங்க. பரமேது வினை செய்யும் பயனேது, பதியேது பசியேது, பாசமேது பக்தி ஏது, அடைகின்ற முத்தி ஏது, அப்புறம் அருள் ஏது. முத்திரன் இல்லையா? தப்பு. அதானே, நான் தான் யோசிக்கிறேங்க. அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, அருள் ஏது, முத்தி ஏது, அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரமேது, தவமேது, விரதம் ஏதொன்றும் இல்லை. மனவிரம் தமே நீங்க பழி வாங்குறீங்கன்னு தெரியுது, அது ஒரு வாட்டி சொன்னா போதும், நிறைய வாட்டி சொல்ல வேண்டாம். இடையில போது அப்படியே அது ஓகே.
நான் உங்க ஸ்பீடுக்கு படிக்கல. நீங்க நான் படிச்சு கேட்டா நீங்க எப்படி படிப்பீங்கிட்டு அப்படி முடிச்சிருவீங்க. இல்ல இல்ல இல்லைங்க. என்ன சொன்னா சந்தோஷம். நீ இப்படிதான் இதே சொன்னா இதெல்லாம் வந்து இல்ல சொல்றாங்களே புரியுதுதான் சொல்றேன். இல்ல இல்ல இல்லைங்க இல்லைங்க இல்லையே. மனவிரும்பும் வரேன். முதல்ல மெதுவாங்க மெதுவாங்க முதல்ல. எது அது பரமேது விடை செய்யும் பயனேது பதியேது பசு ஏது பாசம். சொல்லுவாங்க பரமே அது சாமி நான் முதல்ல படிச்சு முடிக்கிறேன், அப்புறம் நீங்க விளக்க சொல்லுங்க சாமி. என்ன பூந்துக்கிட்டு விளக்கத்தே இதே ஒரு படிப்போம், அப்புறம் விளக்கத்தை சொல்லுவோம், எப்படி படிக்கிறது காட்டுவோம். ஓகே, நான் தப்பு பண்ணுவேன், சரி பண்ணுங்க. சாமி கொண்டு எங்களுக்கு படிக்கவே தெரியல, இதுல விளக்கத்தை பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம், படிக்கிறோம். ஓகே ஓகே. பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசி ஏது பாசம் ஏது பக்தி ஏது அடைகின்ற முத்தி ஏது அருளேது பாவ புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது விரதம் ஏது ஒன்றும் இல்லை. மனம் விரும்பும் உணவு உண்டு நல்வத்திரம் மணிந்து மட மாதருதமை நாடி நெரு மலர் சூடி விளையாடி மேல் கரவு மேவு விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கைகண்ட பலரினும் கயவரை கூடாதருள். இதுக்கு மேல படிச்சு என்ன விட்டுறது? போதும் சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றாங்க? நீ சொல்லல சொன்ன பொய் என்பான் அவன் சொல்லலாம். பற ஏது கடவுள் ஏதுடா போடா, வினயம் கிடையாது, வினயம் செய்யும் வேறெல்லாம் கிடையாது, பதி கிடையாது, இறைவன் கிடையாது, பதி பசு பாதம் ஒண்ணும் கிடையாது, பக்தி கிடையாது, முத்தி கிடையாது, அருள் கிடையாது, பாவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பரமும் கிடையாது, தவமும் கிடையாது, பிரதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் சொல்றான் சும்மா பேச்சுப்பா. அங்க பாரு, இப்ப உதாரணத்துக்கு இப்ப சரவணன் இருக்காரு சாமி, சரவணன் போயிட்டு மாதிரி பக்தியா இருக்காங்க சொல்றாங்க அவங்ககிட்ட. அதெல்லாம் கிடையாதுப்பா, வா நான் சொல்றேன் பாரு, இதுதான் கிடையாது, இதுதான் சுகம், வா காட்டுறேன் அப்படின்னு கூட்டு போறான். அவன் கூட்டு போய் மனம் விரும்பணும், மனம் என்ன விரும்புதோ அதை சாப்பாடு சாப்பிடு, மனம் விரும்ப சாப்பாடு சாப்பிடு, உணவு உண்டு, நல்ல ட்ரெஸ் ஜோரா நல்ல ஒத்தரை விடுது, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோ, சரி சாப்பிடு, நல்லா சாப்பிடு, ட்ரெஸ் பண்ணிக்க. பெண்களை போய் நாடி அவங்களுக்கு அவங்க தள்ள போய் விளையாடி அவளோட விளையாடி கை மாலாம் தொட்டு வாழ்ந்து அவளை கலந்து மனிதன் சந்தோஷப்படுறவாரு. அதான்டா சுகம், இது கண்கண்ட பலன்டா, இது கண்கண்ட சுகம், இதான்டா கைகண்ட பலன். கண்ணு நேரம் நீ பண்றிய பூஜை எல்லாம் பலன் கிடைச்சா அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கல, ஒண்ணும் கிடையாது. இதோ சுகம் கிடைக்குவாரு, கண்கண்ட சுகம், கைகண்ட பலன் சொல்ல மாதிரி சொல்லிட்டு இதாங்க பொய்யன்பான், இதான் பொய்யன்பான். நல்ல சாப்பாடு சாப்பிடுறது இல்லைங்க, கை கண்ட பலன் என்னும் கயவரை கூடாதருள்ட்டாங்க. இதெல்லாம் கயவர் வரக்கூடாது, வரக்கூடாது, நம்மளுக்கு தேவைப்படாது. அருள் வந்து சேராதா கிட்ட? இல்ல கூடாது அருள் எனக்கு. அவங்கள வந்து சேராம சமி இப்ப வந்து இந்த மாதிரி ஆளு கூட சேர்ந்துமாக்கா இவனுக்கு நம்மள மாத்தி விட்டுருவாங்களோ. என்ற கன்றும் மனம் தின்னும் அந்த கதையோ. ஆமா இல்ல அதான் கேட்டேன். இல்லைன்னு சொன்னா அட்ரஸ் பண்ண பார்த்தேன். பசி ஏது உள்ள அட்ரஸ் சொன்னாங்க. ஒண்ணும் கிடையாது, நெருப்பு வாங்கி பின்னாடி வச்சு விளையாட சுகம் வரல, அதான் கண்ணோட சுகம், கைகண்ட பலன் இது, அது ஒண்ணும் கிடையாது. கேட்க நல்லாதான் இருக்கு இது சரி. ஆமா கைகண்ட பலன் சேரணுமாக்கா அவ்வளவுதான். சாமி இந்த இங்க வாங்க, இந்த கரமேவ விட்டு முளை தொட்டு தவறோடு கலந்து மகிழ்ந்து, இது இந்த நாய் கதையை எடுங்க சாமி. நாய், இந்த நாய் கதையை எடுங்க, அதை கொஞ்சம் பாத்துட்டுருவோம்.
ம் மகாதேவரை தீவிரை தீவினை நல்வினை தீவினை எனும் வன்கையிற்றால் உயிர்களை ஆற்றும் தேவை. அதா அது 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 அதை பார்த்து விட்டுருவோம் மகாதேவ மாலை. நல்வினை தீவினை எனும் வன்கையிற்றால் உயிர்களை ஆற்றுகின்ற தேவே. 50க்கு மேல போல இருக்கு சாமி. அப்படியா? 86. 86. ஓகே, நன்றி நன்றி. பார்த்தீங்களா சாமி, கத்தி மாதிரி எடுத்தாங்க. ஆமா, தீவினை நல்வினை எனும் வன்கையிற்றால் இந்த சீவர்களை ஆற்றுகின்ற தேவே. நாயேன் ஏவினை நேர் கண். ஏவினை நேர் கண்ணா சரிமே. கண் மடவார் மையர் பெய்யால் இடரிழந்தும் சலிப்பின்றி என்னே இன்னும் நாவினை என்பால் வருந்தி கரண்டுகின்ற நாய்க்கும் நகை தோன்றுகின்ற நாய்க்கின்றேன் நான். ஆவினை விட்டுரு ஆவினை விட்டு எருது கறந்திருவான் செல்லும் அறிவிலைக்கும் அறிவிலேன் ஆனவாறே. சொல்லுங்க சாமி. என்ன பண்றான்? பொம்மலாட்டம் ஆடுறான். தீவனை எல்லாமே 2 கயிறு பிடிச்சிட்டு வச்சு நம்மளுக்கு எல்லாரும் ஆட்டிட்டு இருக்கான். சரி, வேலை கேட்டு பணம் கொடுத்து ஆட்டிட்டு இருக்கிறான். சரி, ஆடுறியப்பா ஆண்டவனே. நான் என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்றேன்? ஏன்னு கண்மடா ஏன்னா கண்ணாலே நம்மளுக்கு வேலை வச்சிருவாங்க. விழுங்கல. ஏவினைன்னா என்ன? ஏவுகணையா? கணை சார் ஏவராங்க. எப்படி கண்ணை காட்டியே அப்படி கண்ணான்னு அது போயிடும். கண்ணாலே ஜாதகம் விடுறாங்க சார். இங்கேவா அவங்க போகாத கண்ணிலே காட்டுவாங்களாம். அப்படியா? சரி, ஓகே. கண்ணை காட்டி மேய்க்கிறாங்கல்ல, மேய்க்கிற பேய் மாதிரி நான் கஷ்டப்பட்டு கூட சலிப்பே கிடையாது. சலிப்பு வராது. ஏவினை நேர் கண் மடவார் மையற் பெய்யார் இடரிழந்தும். நிறைய துன்பத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் சாமி. அனுபவிச்சா கூட சலிப்பு கிடையாது. சலிப்பு வராது. சலிப்பு இருக்காது. அதான் அதனால நான் என்ன அது உதாரணம் சொல்றாரு. ஒரு நாய் ரோட்ல ஓடிட்டு இருந்தது. ஒரு காஞ்சி மாதிரி எலும்பு துண்டு கிடைச்சது அதுக்கு. நாய் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது எலும்பு துண்டு ஒண்ணு கிடைச்சிருச்சு. ஓகே, ஆமா, அதை எடுத்து கிடைச்சு பாருங்க. நாங்க சொல்றது நாகல நல்லா காஞ்சி நக்கி பாக்குது. ஓகே, அது உள்ள என்ன ஒண்ணு இருக்காதுல்ல. ஆமா, இது நக்கி வச்சுன்னா நாகலையே அந்த எலும்பு கீரி ரத்தம் வருது. நாகல இருந்து சரி நாகல் ரத்தம் வருது. என்ன நினைக்குது? எலும்பு ரத்தம் நினைச்சிட்டு அந்த எலும்ப நக்க ரத்தம் வந்துருச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நக்குனோட நாக்கு 2ஆ பொளந்து நிறைய ரத்தம் வருது. அது ரத்தத்தையே அது குடிச்சுக்கிட்டு. அதான் அப்ப என்ன சொல்ல வராரு? அதாவது இன்பம் நினைச்சு செய்யறோம், ஆனா அது துன்பம் தாங்கிறாங்களா? நம்ம போயிடுது இல்ல. அது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி நாய் நம்மளால தெரியுதான். அந்த நாய் சாமி இல்லைங்க நான் சொல்றேன் பாருங்க. அந்த கதையை இது இப்படி சொல்லக்கூடாது சாமி. நான் ஒரு சினரியை சொல்றேன் பாருங்க சாமி. அந்த நாய் நக்கிக்கிட்டு இருக்கு. உடனே இப்ப நான் நடந்து போறேன். என்ன பார்த்து சிரிக்குது. இவன் இன்னும் நம்மளோட கேவலமாடுவேன். பரவாயில்ல, நம்ம நக்கிக்கிட்டே இருந்து பார்த்தேன். இவன் தான் மேல சொன்ன மாதிரி இருக்கானே. ஓகே, சிறப்பு. அவனை பார்த்து சிரிச்சுட்டு அது நாய் நக்குறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. சொல்லுது இவன் எப்படி அறிவாள் தெரியுமா? இவன் பசுமாட்டை விட்டு எதுல போய் பால் போறான் பாரு. அந்த மாதிரி முட்டாள அப்படிங்கிறது. இதுதான் எனக்கு புரியல ஏன்ட்டு. எதனால அப்படி சொல்றாங்க? பால் கிடைக்கும். மடியில இருக்கும். பசுமாட்டு மடி பசுகிட்ட இருக்கும். எருதுல பண்ண முடியுமா? இருக்குமா? எருதுகிட்டது வேற ஜாமான்ல இருக்கும். அதை போய் அது முட்டாள்தனமான இது. அறிவில்லாத அவனோட இருக்காரு. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றது எருதுகிட்ட மாடு. அப்ப என்ன சொல்ல வராங்க? முட்டாள்தனன்றாங்களோ? ஆமா, அறிவில்லாதனம்.
சாமி அது நீங்க சரி. அப்படி சொல்றீங்க சாமி. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் பாருங்க. சரி, அந்த சாரார் பக்கத்துல நம்ம வந்து பேசுவோம். அப்படி நம்ம பேசினாதான் ஒரு வழக்கம் வரும். இப்ப ஒரு மனிதனுக்கு சாமி உச்ச உச்சபட்ச சுகம் அப்படின்னாக்கா பெண் சுகம் தானே? ஆமா ஆமா தானே? ஆமா தானே? ஆமா ஆமா. அந்த சுகத்தை வந்து அனுபவிக்கிற அதனாலதான் அவங்க விரும்பி போறாங்க சாமி. இல்லைனாக்கா அதுல சுகம் இல்லைனாக்கா ஏன் போறான்? சொன்னா சார் என்ன தெரியுமா, ம். ஒரு காட்சி ஒண்ணு தெரிஞ்சீங்க, நாய் இருக்கு இல்லையா, நாய். அது ஒரு பீரியட் தான் செக்ஸ் பண்ணும். வருஷம் பண்ணாது. ஆமா. ஒரு பீரியட், எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் உண்டு. ம். மனுஷன் என்ன சொல்றான், அறிவு கொடுத்து விட்டான். ம். புரியுதா? அதெல்லாம் நேச்சரா பண்றாங்க சார். ம். மனுஷன் மாத்திரம் அவன் ரசிச்சு வைக்காம நீ டிசைட் பண்ணியான்னு விட்டான், அறிவோட பண்ணியான்னு விட்டான். சரி, அந்த ஓகே. ஐயா அதான் அறிவு ஐயா 4 நாள் 8 நாள் 15 சொல்லுவாங்க ஐயா. சரி. அது பீரியட் நம்ம டிசைட் பண்ணிடணும், நம்ம டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணாம என்ன பண்றான், காலம்புறா போய் உடம்பு எடுத்துக்கிறான். ம். காலம்புறா போய் அவனோட பழக போகுது. அது விளங்குதா? வளர்ந்து சரி வாங்க. என்ன சாமி எல்லா சித்தத்தையும் வச்சு விட்டுறாங்க, அப்புறம் அதை பயன்படுத்தினாக்க பிரச்சனைன்றாங்க. சரி, அது இல்ல, ஒரு அறிவு இருக்குல்ல, பிளான் பண்ணிய அறிவு அது இல்லையே. plan- இருந்த நாங்க ஏன் அப்படி இருக்கோம்? எங்களுக்கு தான் இல்லையே. இல்ல இல்ல, அறிவு குத்துருவா, இல்ல இல்ல அறிவு குத்துருவாங்க, அறிவு குத்துருவா, இல்ல இல்ல குத்துருவான். இல்லைன்னா அது சுகத்தான போட முடியல. அதான் சொல்றேன். ம். சரி வாங்க அடுத்து போவோம். ஆ. அதாவது இப்ப கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்னு இருந்தீங்கன்னாக்கா அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதாவது சாமி உண்மை இன்பம் அது உண்மை. சரி, இப்ப அப்பனாக்கா இந்த அருள் அடைந்து அந்த பெற இன்பம் வந்து வேண்டுவன அடைதல் இப்படின்னு நான் போன வாரம் பார்த்தோம். ஆமா. அதாவது ஈசத்துவமா என்னமோ வருமே சாமி, என்னது அந்த சித்திகள் மலையை ஏறுவாகுது சித்திகள் 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 எல்லாம் கிடைக்கும். அப்ப அந்த ஆமா. இன்பம் வந்து பேரு இப்ப என்னன்னா சாமி, இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? எங்களுக்கு அது மேல ஆசை போக மாட்டேங்குது. ஏன்னா அனுபவிக்கிறேன். இல்ல எங்களுக்கு வந்து இப்ப வல்லாடு சொல்றாரு இந்த வேண்டுவன அடைதல் அப்படி இப்படிங்கிற கடவுள் நிலை அறிந்த எங்களுக்கு அந்த அந்த எண்ணமே தோண மாட்டேங்குது சாமி. எங்களுக்கு இப்ப ஆர்வம் இல்லையா தெரியாது, ஆர்வம் இல்ல தெரியாது. அதான் சொல்றேன். இப்ப நாங்க என்ன பண்றது? இப்ப அதான் பெரிய இப்ப இந்த மனிதனோட சைக்காலஜி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ரிவார்ட் சிஸ்டம் தான் நடக்குது. ரிவார்ட் சிஸ்டம்னாக்கா ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்பதான் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஆமா சார், அது வந்து அது ரைட்டு, அது உலகல அல்லன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து ஐயா எழுதிருக்காங்க இல்லையா. சரி, ஐயா எழுதினாங்க அனுபவிச்சு நாம ஃபாலோ பண்ணதான் எழுதிருக்காங்க. சரி, நம்ம அதை படிச்சு ஃபாலோ பண்ணணும், அப்பதான் உண்மையான நமக்கு கிடைக்கும். அது வந்து அது தொடாம உலகிலேயே முடிக்கிறோம். நான் எழுதி வச்ச மாதிரி எல்லாரும் சைடு எஃபெக்ட் பாருங்க. என்ன மருந்து சைடு எஃபெக்ட் சொல்றாங்க இல்லையா, சைடு எஃபெக்ட் இருக்குல்ல, உலகியல் என்பதுல சைடு எஃபெக்ட் இருக்குன்றீங்க. ஆமா, சுகர் கம்ப்ளைண்ட் ஆகுது, ஜாஸ்தி ஆகுது, கிட்னியா ஃபெயில் ஆகுது, உறுப்பெல்லாம் ஃபெயில் ஆகுது. அதான் ஒழுக்கம் இதெல்லாம் மாறுதல். ஆமா, நோய் என்ன ஆகுது, 90% ஆகாரத்தால் தான் வருது. ஆகாரம் தேவை. இன்னும் வேறு மாதிரியா சாப்பிட்றேன், இன்னும் வேற ஆகாரமா சாப்பிட்டு. சரி சாமி, அது ஆண்டா அறிவு கொடுத்துருக்காங்கல்ல, அவன் கொடுத்துருக்கான். அது எங்களுக்கு நம்ம பயன்படுத்தல. நான் பயன்படுத்துறோம்னா சாமி பாருங்க, நீங்க சொல்றீங்க ஆண்டவன் அறிவு கொடுத்துருக்கேன். இப்ப நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுது தானே? நான் உங்ககிட்ட கேக்குறேன் சாமி, நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இப்ப நம்ம எல்லாம் படிக்கிறோம் சரியா, இது எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோம்? வேலை பண்ணணும். ஏன் முடியணும்? கற்க கதரை கற்றவன் நெற்காக திருவள்ளுவர் சொன்னார், எல்லா இடத்துக்கும் சொல்றார், படி, எதை படிக்கணும் அதை படி,
அது குற்றமெல்லாம் படி பட்டம் நடந்துவோம். ஆமா, படிதான் நடக்குது இல்லை, நடக்கிறது இல்ல. நம்ம தப்பு, நம்ம தப்பு. அதனால எல்லாம் வருது. ஒரு குழப்பமாவே இருக்கு போங்க. நான் சரி. குழப்பம் எனக்கு வராது. இல்ல 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 தெளிவா இப்ப இருக்குதா? தெளிவா இல்ல இருக்கு. இல்ல 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 சாமி, என்ன சொல்ல வரேனாக்கா, இப்ப நம்மளுக்கு தெரியுது எல்லாமே இதுன்ட்டு, ஆ. இருந்தாலும் ஏன் செய்ய மாட்டோம், எதனால அது நம்மளுக்கு வர மாட்டேங்குது, எனக்கு அதான் குழப்பமா இருக்கு. மனசு வயதாங்க இல்லை, உறுதி இல்லை, தெளிவு இல்லை. ம் சரி வாங்க அடுத்து பார்ப்போம். இப்ப 4 சாப்பிட்ட உடனே 4 தப்ப புரிஞ்சு வச்சிடல. புரிஞ்சிச்சு. இப்ப நம்ம சாப்பிட்றோம், இப்ப விட்டோம்ல, சாப்பிடல, விட்டோம்ல. அதெல்லாம் ஈஸி சாமி. அது தெளிவு வந்து ஈஸியா, நீ சொல்ல ஈஸின்ட்டு ஆ. சாப்பிட சொல்லுங்க. ஐயோ அது இல்லாம எப்படி சார் சாப்பிடுறது? சாமி, நான்லாம் எப்படிப்பட்ட நான்வெஜ் சாப்பிட்றது தெரியுமா, ஒரே நாள்ல விட்டேன் தெரியுமா. அதாங்க அது விட முடிஞ்சல. அது மாதிரி எல்லாத்தையும் விட முடியும், எல்லாத்தையும் விட முடியும். இல்ல இல்லைங்க, இப்ப நான்வெஜ்னா எனக்கு இன்னொரு பையன் வந்துருச்சு. அவ்வளோ கொலை பண்ணி அவ்வளோ சாப்பிட்டு இருக்கேனே, எனக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்ப இப்ப மாறிட்டீங்களா? இப்போ மாறிட்டேன், தெரிஞ்சுங்கள. சிந்திட்டேன். தயவு சொல்ல பாருங்க, நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு தாழ்ந்தவர்களா இருந்தாலும், சரி. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு தாழ்ந்தவர்களா இருந்தாலும் இது தொடங்கி வாங்க, ம் கடல் பெற்று விடலாம் சொல்ல பாருங்க. அது பழையது விட்டுருங்க, ம் அது முடிஞ்சு வச்சது, அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது, போச்சு அது. சரி, இப்ப தெரிஞ்சா நம்ம ஒழுங்கா இருந்தா போறோம், முடிஞ்சு கதை. தெரிஞ்சு இருந்தா போறோம். இங்க இது தொடங்கி எவ்வளவு தாழ்ந்தவா இதை இது தொடங்கி சன்மார்க்கத்துக்கு வாங்கன்ட்டாங்க. சரியா? ஆமா ஆமா. சரி, புருவ மத்தியில் கண்ட ஜோதியைத்தான் சமய தெய்வங்களாக கற்பனை செய்தார்கள் என்று கூறப்பட்டது. அவை ஜோதியையே மையமாக வைத்தது என்றால் அதை ஒளியாகத்தானே காட்டி இருக்க வேண்டும். உருவங்களை எப்படி ஏற்படுத்தினார்கள்? ஓ, அதாவது புருவ மத்தியில் அதாவது தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநடை. ஜோதி என்னது, சைவம் முதலாக பல சமயங்கள் எல்லாம், நாட்டு பல சமயங்கள் எல்லாம், சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது தெய்வம் வந்து பாரி திருச்சிற்றம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தை திருநடை ஜோதின்னு சொல்றாங்க. சரியா? ஆமா. அப்ப ஜோதினாக ஒரு ஜோதியை காட்டி விட வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு சிவன் பார்வதி உருவம்? சரி, பார்ப்போம் அது என்னன்ட்டு. சித்தர்களும் ஞானிகளும் புருவ மத்தியில் உள்ள ஒளியை காண தவத்தை மேற்கொண்டார்கள். அத்தவத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து உருவத்தை கற்பித்தார்கள். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாண்ணா சார், அனுபவம் வந்ததோ அனுபவத்தை உருவமாக்கிறான். ஓ, ஒரு 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 அதாவது அவன் கற்பனையில எப்படி தோணுச்சோ அது மாதிரி உருவாக்கிட்டான். அவன் பார்த்ததை அனுபவிச்சதை உருவமாக்கி விட்டான். தவத்தால் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு உருவங்களை ஏற்படுத்தினார்கள் என்றால் அதை எப்படி நம்புவது? உதாரணமாக சிவபெருமான் உருவம் தவ அனுபவமா? ஆம், சிவபெருமான் உருவம் தவ அனுபவம் தான், தத்துவம் விளக்கம் தான். ஓ சரி, சிவபெருமான தொடங்கணுமே. சிவபெருமான் உருவம் என்ன தத்துவம்? சிவபெருமானின் உருவம் விளக்கம்: தலையிலே பிறைச்சந்திரன், கங்கை, நெற்றிக்கண்ணோடு 3 கண்கள், கழுத்திலே ஒரு நல்ல பாம்பு, ஒரு கையிலே அக்கினி, ஒரு கையிலே உடுக்கை, ஒரு கையிலே மான், ஒரு கையிலே சூலம், இடுப்பிலே புலித்தோல், யானைத்தோல், காலின் கீழே முயலகன் என்ற அசுரன், வாகனம் நந்தி, பாதி உடல் சிவம், மறுபாதி சக்தி, இருப்பிடம் கைலாயம். இவற்றின் விளக்கம் முதல்ல உருவம் சரியா போச்சானு சொல்ல முடியாது, அதையும் காட்டுவோம். என்ன சொல்றீங்க சாமி? விளக்கம் சொல்லுவான் இல்லைங்க. சமய தெய்வங்கள் இப்ப எது நடராஜர் தான் திறக்கணும் போல இருக்கு. மத்த திறந்த முயலங்க இருக்க மாட்டான். உட்காந்து
நாராயணன் காட்டுங்க. இல்ல நாராயணன் போல காட்டுங்க. தலையில பிறை, அப்புறம் கங்கை தான் ஆமா. காணும் இது படத்துல, எங்க போச்சுன்னு தெரியல. இல்ல பிரிக்கிறாருங்க. ஒரு வேலையா ஆனா சார் பொம்பளை உட்காந்து வேற சார் தலை முடி மேல பொம்பளை உட்காந்து பாருங்க. ஆஹ் இல்ல 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 இல்ல, இது பாருங்க, இது கொஞ்சம் அழகா இருக்கு. இது பாப்போம். உங்களை காணுமே ஒண்ணு அதுதான் இருக்கு. என்ன சாமி அதுலயே தான் இருக்குன்றீங்க? அதே இருக்கு. மாறி போச்சு. இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. படிச்சுட்டு ரைட். சரி சொல்லுங்க. கையில உடுக்க, கீழே முயலகன், கழுத்துல பாம்பு, தலையில இது எல்லாம் இருக்கு. இந்த கங்கை பாருங்க அப்படியே கொட்டுது தண்ணி மாதிரி மேல இருந்து. ஆமா. இதான் வந்து சிவன் வந்து இப்படி படைச்சாங்க. ஆமா. நான் ஒரு காலத்துல நினைச்சேன் இது ஒரு சின்ன குழந்தை, இதை போட்டு ஏன் கால் பிச்சுக்கிட்டு இருக்கா. பயந்துட்டேன் சாமி. பயந்துட்டேன். ஓ இவங்க வந்து தப்பு பண்ணாக்கா நம்மளை போட்டு மிதின்னு மிதிப்பாங்க போல இருக்கு. எங்க வீட்டுல இந்த படம் இருந்துச்சு சாமி, எங்க பாட்டி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, பெரிய படம். இதுல பார்த்தா சின்ன குழந்தை, இவனை போட்டு ஏன் தாள் வீச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம தப்பு பண்ணாக்கா மிதிப்பான். சரி வாங்க நம்ம இதை பார்ப்போம், இது விளக்கத்தை பார்ப்போம். இவற்றின் விளக்கம். சந்திரன் என்பது மதி, மதி என்பது அறிவு. சாமி இது இப்படி சொன்னா சரிப்பட்டு வராது. இப்ப இந்த மதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து வளர்ப்பிறையா இருக்கு, 3ஆம் பிறையா. அப்ப என்ன சொல்ல வராங்க, அறிவுன்றது வளர்ந்துகிட்டே போகணும்பா அப்படின்றாங்க. அங்கே கங்கை என்பது அமுதம், தலையில இருந்து அமுதம் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டு. என்ன ஜமே அதுக்கு சொல்லுங்க. ஐயா சொல்ல பாட்டு சொல்லுங்க. என்ன சாமி சொல்லுங்க, எனக்கு அமைதியாக்கீங்க. லோடிங் ஆகுதா? ஓகே. மதிமண்டலத்து ஆமா இல்ல, அந்த விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க சாமி. மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டு, அதுக்கு மட்டும் விளக்க சொல்லுங்க. என்ன ஃபுல் பாட்டு? மதிமண்டலம் தலை சார். மதிமண்டலம்ன்றது தலை. தலையில வந்து அங்கிருந்து அமுதம் திறக்குது இல்ல, அமுதம் சுரக்குது. அந்த அமுதத்தை வயாறு சாப்பிடுறோம். வயாறு சாப்பிட்டு உடம்பு அழியாம இருக்கும். உடம்பு அமைதியா இருக்கும். ஓகே அழியாது. உண்டு பதிமண்டலத்தை அரசு பண்ணேன். பதிமண்டலத்தை அது ஒரே உலகத்தை ஆட்டி படைக்கலாம். நெற்றிக்கண் ஞானவிழி, நெற்றிக்கண்ணை திறக்க பெற்றுக் கொண்டவனே சிவன். அப்படின்னா 4 லட்சம் இருக்கு. நெத்தியில கண்ணு இருக்குல்ல, குடும்பத்துல அது தகுந்தா நம்மள சிவன்தான். தம்பி இப்ப நெத்திக்கண்ணை திறந்தாக்கா அங்க என்ன ஒரு கண்ணு மாதிரி இருக்கா, இல்ல ஒரு கதவு பூட்டு இருக்கு அதை திறக்கப்பட்டு கொண்டவன் அதை சொல்றீங்களா, இல்ல என்ன கதை, அதை முதல் தெளிவா சொல்லுங்க. எனக்கு நெத்தியில வந்து என்ன முன்னால மண்டை ஓடுறது இல்லையா, மண்டை ஓடலையே ஒரு சின்ன கதவு ஒரு ஓட்டையா இருக்கு. சரி. அது ஓட்டை உள்ள போனா கண்ணு மாதிரி அமைப்பு இருக்கு. என்ன சாமி இது புது கதையா இருக்கு? நெற்றிக்கான இந்த கதவு தரது வந்து ஆச்சாரம் ஒரு குரு கொண்டு கதவு தரது வேணும். சரி. கதவு திறந்து உள்ள பண்ணினா அந்த நெற்றிக்கு வேலை செய்யும். அப்ப அதுதான் வந்து வெட்ட வெளிச்சமா எல்லாம் தெரியுன்றாங்களா? ஆமா. அப்ப இந்த ஊனக்கண்ணால நம்ம இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு இருக்கிறது, இப்ப நம்ம வந்து சாமி ஒருத்தனை பாக்குறோம்னு வச்சுங்களேன், அவன் என்ன நினைக்கிறான் என்ன பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியும். நெட்டுக்கண்ணை திறந்துக்கிட்டீங்கன்னாக்கா அவன் என்ன நினைக்கிறான் என்ன பண்றான்னு தெரிய வந்துடும். ஐயா பாருங்க, இவர் வந்து மனசு உள்ள விசாரணை மனசெல்லாம் வந்து பார்க்காத சக்தி உள்ள இருக்காது. என்ன மனசு உள்ளதே பார்த்துட்டு ஐயா. சரி.
மற்ற நினைப்பு ஐயா பார்த்துட்டாரு. இடதுகண் சந்திரன், வலதுகண் சூரியன், வெற்றிகண் அக்னி. ஓ இது மூணு. ஓ சந்திரன், சூரியன், அக்னி. சரியா சார்? மாடம், மூணு சேர்ந்த மாடம். நெற்றிக்கண் அக்னின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும் சாமி. அதுல இருந்தா நெற்றிக்கண் பொரியா வந்து கொட்டுமே, அதுல இருந்தானே முருகனே வந்தாக. 6 பொரியா என்னமோ அக்னி. அப்ப சாமி, இப்ப நம்ம நெற்றிக்கண்ல தானே கவனம் வச்சு தியானம் பண்றோம். அப்ப என்னன்னாக்கா அக்னியை ஏத்துறோம், அதுதான் சுத்த உஷ்ணமோ அப்படி சொல்லலாம். சரி. கழுத்தில் உள்ள பாம்பு மூச்சுக்காற்று தவம் செய்வோருக்கு மூச்சானது அடங்கி நிற்கும் என்பதை கழுத்தில் உள்ள பாம்பு குறிக்கின்றது. தவம் செய்வோருக்கு மூச்சு வந்து அடங்கி நிற்கும். சரியா சாமி? பாத்தீங்களா? செக் பண்ணீங்களா? என்ன செக் பண்ணீங்களா? சார் நீங்க வந்து இந்த ஆக்சிஜன் செக் பண்ண அந்த விரல வச்சிருந்தேன். ஆக்சிஜன் ஆக்சிமீட்டரு. ஓகே. அது விரல வச்சுட்டு இல்ல முதல்ல பாத்துருங்க. தியானம் உட்காருங்க, பாத்துருங்க. சரி. தியானம் பண்ணும்போது ரூம் எல்லாம் அழைச்சிட்டு ஃபேன் கூட போடக்கூடாது, எந்த காத்தும் இருக்கக்கூடாது, எந்த சத்தம் இருக்கக்கூடாது. அப்படி தாம் பண்ணணும். 10 மினிட் 1 ஹவர் தாம் பண்ணிட்டு அப்புறம் ஆக்சிஜன் மினிட் பாருங்க, போட்டு குறைஞ்சிருக்கும். சாமி, கதவு அடிச்சாக்கா ஆக்சிஜன் தான் நிறைய இருக்கும். அப்ப தவம் பண்றனாலயா வருது? நீங்க தான் கதவு அடைக்க சொல்றீங்கல்ல. அது குறைஞ்சிருக்கையா சாமி? இல்லைங்க, காத்தோட்டமே இல்லாத இடத்துல கண்டிப்பா ஆக்சிஜனும் குறைவா இருக்கும். நீங்க ஆக்சிஜனும் குறைவா தான் இழுப்பீங்க. நீங்க தான் கதவுலாம் அடைக்க சொல்லிவிட்டீங்களே, அப்புறம் எங்க இருந்து காத்து வரும்? ஆக்சிஜன் வந்து ரூம்ல காத்து அவ்வளோ காத்து இல்லை அவங்க. 1 மணி நேரம் அதுக்குள்ள உட்காந்து இருந்தாக்கா, என் ரூம் சின்ன ரூம் சாமி. ஓ இந்த காத்து ஒரே நான் இழுத்து முடிக்கிறேன் அப்படின்றீங்களா? சரி, ஓகே. அதுவும் ஒரு வகையில நியாயம் தான். சந்து புந்துல காத்து வராமையா இருக்கும், வருதானே தெரியும். அப்ப என்ன குறைஞ்சிருக்குமா? எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 96 மேல இருக்கணும். இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு? எவ்வளவு நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட். நான் அடுத்து வர மாட்டேன். ஆர்டர் பண்ணுப்ப செக் பண்ணதான் வேண்டுதல்ல. ஏற்கனவே நம்ம நிலைமையே சரியில்லாம இருக்கு. ஆக்சிமீட்டர் வாங்கி அது வேற தேவையில்லாத செலவு எதுக்கு? சரி சொல்லுங்க, அனுமதி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? டெஸ்ட் பண்ணி என்னாச்சு? 80 குறவு சாமி. அது ஒண்ணும் பண்ணாது, குறவு ஒண்ணும் பண்ணாது. எதனால அப்படி வருதுன்னா மூச்சு காத்து நின்றுச்சுன்றீங்களா? குறைஞ்சிருச்சு சாமி. மண்மணம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மணம் எங்கில்லை வாயு அங்கில்லை. எல்லாம் வாயு எங்குண்டு மண்மணம் அங்குண்டா? என்ன சாமி அது பாட்டு? ஆமா, அதேதான். மண்ணோடு வாயு உண்டு, மண்ணம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்ணம் எங்கிட்ட வாயு அங்கில்லை. அப்ப மூச்சு காத்து கட்டுப்படுத்தினாக்கா மனதை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார், அவன் அதான் மூச்சு கட் பண்றீங்களா? நீங்க கட் பண்றேன். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. சொல்லுங்க சாமி. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காதல் இல்லையா? காது கணக்கு இருக்கு, அது கணக்கு சூது ஒரு கணக்கு இருக்கு பிடிக்கிறதுக்கு. அந்த கணக்கு தெரிஞ்ச போட்டு வச்சிடலாம் பாருங்க. ஏற்றி இறக்கினா காத்து ஏறி போயிட்டு வருது இல்லையா? ஆமா. 2 மூக்குல போயிட்டு வருது இல்லையா? ஆமா. அந்த காத்து அப்படிதான் கணக்கு இருக்கு. நெல்லுங்க, இரு காலும் பூரி. கால்னா காத்தா? 2 மூச்சு. இடது பூரிக்கும்னா உள்ள போயிட்டு வருது. இல்ல நாங்க பூரிக்கும்னாக்கா இன்பம் தான் எங்களுக்கு தெரியுமே. பிடிக்கிற காற்றை பிடிக்கிற கணக்கு கணக்கு தெரியாது. அந்த கணக்கு தெரிஞ்சவனுக்கு எமரை வச்சிடலாம். திருமந்தத்தை யாரு எழுதுனது? யாரு திரும்ப
திருமுறை எழுதினவர் இல்லைங்க எழுதினவர் ஊற்றுவதற்கும் குறியதுவாமேன்னு சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுல இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியதானே, இப்படிதான்ப்பா செய்யணும் அப்படின்ட்டு. கொடுத்தாரா? கொடுத்துருக்க மாட்டாரே. இதான் விளக்கம் சாமி. சரி, இந்த வழக்கம் சொல்லுங்க. நான் நாளைக்கு காலைல புட்டிக்கிறோம் பாருங்க காத்த. சொல்லுங்க இப்ப என்ன பண்ணோம். சொல்லி கொடுங்க. இப்ப ஏற்று இருக்கு இருகாலும் பூரிக்கு கணக்கு என்ன கணக்கு சொல்லுங்க. 16 அங்குலம் இழுத்துப்புட்டு 12 அங்குலத்தை வெளியே விடு, 4 அங்குலத்துல உள்ளே வச்சுக்க. அது இல்ல அதான் சொன்ன கணக்கு இல்ல. கணக்கு சொல்ல கணக்கு அறிவாளர் இல்லை, கணக்கு தெரியாது, தப்பு. மண்மனம் எங்கு உண்டு வாயு அங்கு உண்டு. சரி. மண்மனம் எங்கு இல்லை வாயு அங்கு இல்லை. சரி. மனது நிறுத்தல காத்து நிற்கையா சாமி. இப்ப காத்த நிப்பாட்டுனா மனசு நிக்குமா, மனசு நிப்பாட்டுனா காத்து நிக்குமா? காத்து இருக்கிறது. இது நாள் வரைக்கும் படிச்சது என்னன்னாக்கா, மூச்சு காத்த கண்ட்ரோல் பண்ணாக்க மனம் தானே அடங்கிரும்னு படிச்சோம். அதாங்க எல்லாரும் பண்றது. சரி, அந்த கணக்கு தப்புன்றீங்களா? தப்புன்னு திரும்ப சொல்லாரு. அது கணக்கு என்னன்னா, மண்மனம் எங்க உண்டு வாயு அங்க உண்டு. மனம் இருந்தா மூச்சு காத்து இருக்கும். மண்மனம் எங்க இல்லை வாயு அங்க இல்லை. மனம் இருந்தா காத்து இல்லை. அப்ப தனுகரணாதிகளை கடந்து போயிட்டோம்னாக்கா மூச்சு விடாம அப்படியே இருப்போமா? நீங்க தென்னால ஏன் போறீங்க, அங்கெல்லாம் ஏன் போறீங்க? மனசு நிறுத்தினீங்களா சாமி? தனுகரணாதிகள் கிடக்குறது தானே சாமி மனம் நிக்கிறது. அதான் சாமி நான் என்ன கேக்குறேன்னாக்கா சாமி, மனம் அடங்கிருச்சுன்னு மூச்சு காத்து விடாம அப்படியே நிப்புமா? ஆமா. ஓ சாமி, நானு முந்தி இது படிச்சேன், ஆர்ட்ஸ் படிச்சேன் சாமி. சில இதை வரையறதுக்கு நீங்க மூச்சு காத்து அடக்கி அப்பதான் வரையணும், அப்பதான் போக்கஸா இருக்கும். அந்த கை ஆடாது, அப்படியே இழுத்து வரையணும்னு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. டீச்சர் அப்போ சொல்லி கொடுத்தாங்க, மலாய்க்கார டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. மூச்சு காத்து அடக்கிக்கிட்டு தான்ப்பா, மூச்சு காத்து இழுத்துக்க, இந்த மாதிரி வரையும் பொழுது இப்படி இது பண்ணும் அப்படின்ட்டு. மூச்சு காத்த இது விட்டுறாத, அப்புறம் கவுடு ஆடிரும் அப்படின்ட்டாங்க. நான் கூட அந்த காலத்துல எதுக்குடா இந்த கிளம்பி தேவையில்லாத மூச்சு காத்த அடக்கிக்கிட்டு, இப்பதான் புரியுது. சரி, ஆன்மீகத்தில் எங்கெல்லாம் பாம்பு வருகிறதோ அங்கெல்லாம் மூச்சு காற்று விளக்கம். பாம்புனா மூச்சு காத்து சாமி. எதனால பாம்பு மூச்சு காத்து நாங்க இந்த உசு உசுன்னு சத்தம் போடுது, அதனால வச்சாங்களோ? மூச்சு காத்து சார். என்ன சாமி சொல்றீங்க? காத்து வந்து பாம்பா போட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. மூச்சு சுவாசி இதெல்லாம் காத்து இப்படியே சவுண்ட் வந்தா வருது. ஆமா. மூச்சு பெருமிச்சா வருது இல்ல? ஆமா. அதான் இல்லைங்க சாமி, நான் சில விஷயத்த காட்டுறேன். உலகத்துல வந்து எப்படிலாம் இது பண்ணிருக்காங்க இல்லைங்க. இந்த பாம்புன்றது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, ஏன் பயன்படுத்திருக்காங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இப்ப நான் ஒரு காட்டுறேன் பாருங்க சாமி. இது வந்து இது என்ன லோகோன்னு பார்த்தீங்கன்னா, WHO லோகோ, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிள் இருக்கும். சிம்பிள் தெரியுதா? ஒரு பாம்பு இருக்கு, ஒரு குச்சி இருக்கு. இந்த பாம்புல ஒரு பாம்பு தான் இருக்கு, அதே 2 பாம்பு பொழுது இருக்கும். அது என்ன லோகோன்னு எனக்கு தெரியல. 2 பாம்பு இருக்கும், 2 பாம்பு அப்படியே பின்னிக்கிட்டே இருக்கும். வெள்ளைக்கார லோகோ. இது வந்து தமிழ்நாடு இல்ல, வெள்ளைக்காரனோட லோகோல பாம்பு பயன்படுத்திருப்பாங்க. ஒரு குச்சி பாம்பு இது மாதிரி இருக்கும். அப்ப நிறைய இடத்துல இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் யாரு சொல்லியிருப்பா? கண்டிப்பா தமிழா ஏதோ வேலையை பார்த்திருக்காங்க உலகம் பூரா. தமிழ் இங்க சாதாரண ஆள் இல்ல சாமி, எங்க போனாலும் வேலையை பார்த்து விட்டுறாங்க நினைக்கிறேன். ஆன்மீகத்தை பரப்பி விட்டுறாங்களோ. சரி, தவம் செய்யும் பொழுது அந்த ரோக விளக்கு இருக்கே, அது நீங்க பாக்க போறீங்களா? இப்ப கேட்டேன். இல்லைங்க. வாங்க சாமி, இத பாருங்க. இதுலதான் இருக்கு, தெரியுதா? இத பாருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, மெடிக்கல் ஸ்னேக். பாத்தீங்களா?
அந்த லோகோ பாருங்க, 2 பாம்பு அப்படியே பின்னி 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 கடைசியா அங்க மீட் பண்ணுது. மேல ஒரு ரெக்கை, அங்க வந்து ஒரு இது அந்த மாதிரி லோகோ இருக்கு. நிறைய இது வந்து இந்த ஹெல்த் இது மாதிரி இதுல இருக்கும். இத பாருங்க, இந்த மாதிரி லோகோ இருக்கு. என்னென்னமோ லோகோ எல்லாம் பாம்பு தான். ஒரு குச்சி பாம்பு. இதை பாருங்க, இது பாத்தீங்களா? பாம்பு நிறைய பயன்படுத்திக்கீங்க. இல்லைங்க, இந்த 2 பாம்பு சேர்ந்து வருது. இது தவானுபவம் தான் தருது. அதுதான் சாமி, நான் நினைக்கிறேன் இந்த தவ அனுபவம் தானே சுதந்திரமா நீங்க பறக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்களா? இது பாருங்க, இங்க பாருங்க, முக்கோணம் போட்டு லோவர் போடாம பாருங்க. முக்கோணம் போட்டு வட்டம் போட்டு பாம்பு பாருங்க. பாம்பு தலை தொங்கிருச்சு கீழே பாத்துக்கிட்டு. ஆமா, இல்ல போட்டுருக்கான் பாருங்க. கீழே போறதா முக்கோணம் போட்டுருக்கானா, வட்டம் போட்டானா, வரான் புருவ மத்தியில ஏதோ இருக்குப்பா. ஆமா ஆமா, அதேதான். எல்லா லோகோலையும் பயன்படுத்திருக்காங்க. இது 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 வந்து தமிழ்நாடு வேலை இல்ல, இது வெள்ளைக்காரன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. இதெல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து இது வந்து தமிழ் ஏதோ வேலையை பார்த்துருக்காங்க இங்க வீட்டு. இதெல்லாம் வேர்ல்டு இப்ப வந்துதான் இதெல்லாம். ஆமா, சரி. தவம் செய்யும் போது உடம்பில் நல்ல உஷ்ணம் உண்டாகும். சிவபெருமான் கையில் உள்ள அக்னி தணல் இந்த தவ உஷ்ணத்தை குடிக்கும். ஓ, இதை சொல்றீங்களா? நான் கூட ஒரு காலத்துல நினைச்சேன், இந்த ஆளியா ஒரு சட்டியை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் கையில அப்படின்னு பார்த்தாக்கா அவ தவ உஷ்ணம் வருது. ஆமா, இந்த பக்கத்து உடுக்க, இப்ப உடுக்கைய பத்தி சொல்லுவீங்களோ? மான் என்பது மனம். மனம் ஓரிடத்தில் இல்லாது தாவிக்கொண்டே இருக்கும் தன்மையுடையது. ஓ, மான் மாதிரி தாவுது. ஆப்பிரிக்கால ஒரு மான் இருக்கு சாமி, அது வந்து எத்தனையோ அடி தாண்டுமா. மானுக்கு இருக்கும் தன்மையுடைய அதனால் மனதை மானுக்கு ஒப்பிட்டு மனதை மானாக காட்டினார்கள். மனம் நல்லது கெட்டது ஆகிய இரண்டுக்கும் பொது. அதாவது மனதில் நல்ல சிந்தனையும் வரலாம், தீய சிந்தனையும் வரலாம். அதையே சிவபெருமான் கையிலுள்ள மான் அவரது 2 விரல்களுக்கிடையில் நிற்பதாக காட்டப்பட்டுள்ளது. மனம் எப்போது இறைவனையே நோக்கி என்னையப்பா பேசாமே இவரு பெரிய அவர் சட்டைய பாருங்க, அவர் சட்டைய ஏங்கர்ல போட்டு மாட்டி விடணும். அவரு போய் காய வைப்பாரு. அது வீட்டுக்குள்ள காய வச்சுட்டு நாளைக்கு காலில் போடுவாரு. போ, பெரிய விளக்குன்னு கொண்டே மாட்டி வச்சுக்குவாரு. நாளைக்கு கால அதுதான் போடுவாரு. சரி, இரண்டுக்கும் பொது. அதாவது மனதில் நல்ல சிந்தனையும் வரலாம், தீய சிந்தனையும் வரலாம். அதையே சிவபெருமான் கையில் உள்ள மான் அவரது 2 விரல்களுக்கிடையில் நிற்பதாக காட்டப்பட்டுள்ளது. மனம் எப்போதும் இறைவனையே நோக்கி இருக்க வேண்டும். இதை விளக்க சிவபெருமான் கையில் உள்ள மான் சிவபெருமான் முகத்தையே நோக்கி இருக்கும். இல்லைங்க, அதை காட்டுறேன். அது முதல் திறக்கணும். அது வந்து ஏக பஞ்சநாதரா இன்னும் தம்பி ஒத்தக்காலு ஏகபாத மூர்த்தி. இல்லைங்க, அது அவர் கையில தான் அது இருக்கும். அது ஈஸியா இருக்கும். இப்ப ஏகபாத மூர்த்தி நான் போய் எங்க தெரியுவேன்? ஏகபாத மூர்த்தி மனம் எனும் ஒரு பெய் குரங்கு மடப்பயலே. நடராஜ கையில இல்ல. இந்த பாருங்க, இதுலதான் இந்த மான் இல்லைங்க. இவர் வந்து இந்த 2 விரல காட்டுறாங்க. ஓ, இப்ப நாங்களாம் வந்து சாமி படம் எடுக்கும் போது இப்படி காட்டுவோம். அதாவது நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, நாங்க வந்து நல்லவன் கெட்டவன் 2மே எங்களுக்கு இருக்கு அப்படின்னு படத்துல காட்டுறோம். மான் முகம் பாருங்க, நல்லா பாருங்க.
இல்லைங்க. இப்ப வந்து 2 நகை, இது நல்லதா, நல்ல மனம், கெட்ட மனம். நல்லதும் தோணலாம், கெட்டதும் தோணலாம். இது ஆமா 2க்கும் நடுவுல நிக்குது. அப்ப மனம் இங்க போகும், இங்க போகும். ஆனா இப்ப இந்த மனம் வந்து இவங்கள நோக்கி பாத்துக்கிட்டு இருந்துச்சுனாக்கா, எங்கே போகுது, கெட்ட போகுது, கெட்ட அசுத்த போகுது. பாவனையற்று சுத்த பாவனையில் நிற்குமா? ஆமா ஆமா. இது பாருங்க, கங்கை பாம்பு எல்லாம் நல்லா இருக்கு, 3 நல்லா இருக்கு. கங்கை ஜுவாலா இருக்கு, கங்கை ஜுவாலா இருக்கு. பாம்பை பழைய பழைய காணோமே. பழைய 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 நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாம்பை காணோம். வரையறீங்க, அவன் இஷ்டத்துக்கு வரைஞ்சு விடுறாங்க. சரியா இல்ல, வரையல. கொஞ்ச மேல பாம்பு பாம்பே இல்லையா? அடப்பாவி. பாம்பை எடுத்து விட்டாங்க. ஒத்த கால்ல நிக்கிறாங்க பாருங்க. சரி, இந்த ஆளு ஏன் ஒத்த கால்ல நிக்கிறாங்க, அதை சொல்லுங்க. ஏகபாதம் மத்திய ஒரு பாதம். கால் முரட்ட காலா இருக்கு. ஆமா. என்ன சொல்ல வராங்க? வலது காலம் சூரிய மரம், சூரிய வலது காலம் சூரிய காலை. தம்பி, இது வந்து நான் நினைக்கிறேன் இடைகளை பெண்களை சுழுமுனைய சொல்றாங்களோ. இல்ல சார், இடகாலை சார், வலகாலை சூரிய காலை சார். ஓ, ஒத்த கால்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. வலது காலம் தான் சூரிய தான் நிக்கணும். அதான் ஒத்த கால். சரி, இவங்க 2 பேர் சைட்ல இருந்து ஏன் பொத்துக்கிட்டு வெளியே வராங்க? பிரம்மா விஷ்ணு அவர் கூட இருக்காங்க. ஓ, அப்படியா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாமி. ஏன் இந்த கடவுள்லாம் கைய பாத்தீங்கன்னாக்கா இப்படி ஒண்ணு வச்சுக்கிறாங்க, இப்படி ஒண்ணு வச்சுக்கிறாங்க? எதனால? ஒண்ணு வந்து அபயம், ஒண்ணு வரம். கைக்கு அபயம்னா? பாருங்க, காப்பாத்துறேன், பயப்படாத, இல்லை காப்பாத்துறேன். ஓ, ஓடி வரான், பொறுமையா இருப்பா, ஆமா. நான் இருக்கேன் இப்படின்றாங்க. ஆமா. கை கீழே வச்சுட்டு ஆளும் கொடுக்குறேன், கைக்கு ஆளும் கொடுத்துட்டே இருக்கிறேன், வாங்கிக்கோ. ஒன்னு ஆளு கொடுக்கறது, ஒன்னு அவைய காப்பாத்துறது, அபயகாரம். நாங்க என்ன பண்ணிட்டு திரும்ப சாமி, இப்ப இந்த பஞ்சம் இதெல்லாம் பார்க்கல, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த மானு எதுக்கு அங்க நிக்குது அதெல்லாம் தெரியாது. இவர் வந்து கடவுள், இவரை நாங்க வணங்குவோம் அப்படின்னு இவருக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம். எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. யார் விட்டாங்க? யார் விடாது பாக்குறாங்க? அப்புறம் யாரும் தெரியும்? தெரியாது, தெரிய மாட்டேது. யாருக்கும் தெரியாது, இப்படி தெரியும், யாருக்கும் தெரியாது. இப்படி படம் பண்ணாலும் கடவுள் பழகும், அவ்வளவுதான். நமக்கு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எதுக்கு எண்களுக்கு வரீங்க? சரியா பேஜ் இல்லைங்க? சரிதான் இல்லைங்க. எண்களை தமிழில் எழுதினால் இவ்வாறு எழுத வேண்டும். 1 கா, 2 உ, 3 ங தானே, 4 சா, 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 சு, 10 யா. யா வந்து என்ன? 8 ஆ, 10 யா. அதுதான் 8 8ம் 2ம் இதுவென உரைத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கேன். ஆமா. வந்து என்ன? நாம உயிர். ஊ வந்து கடவுளா? 8ம் 2ம் சேர்ந்ததே தவம். 8 என்பது உயிர், 2 என்பது இறைவன். இப்ப 8 2 தம்போ பண்ணாக்கா 10 யா வந்துரும். தம்புவா? தம்பு 8 2 கூட்டுடா. ஆகிய கரணங்களை நீக்கி உயிரை ஆன்மாவாகிய 10உடன் இணைப்பது 10 எனப்பட்டது. அகாரம் உயிரே, உகாரம் பரமே என்பது திருமந்திரம். ஆ உ 2யும் சேர்த்தா 10. சரியா சாமி? நில்லுங்க, 10 யா. சரியா சாமி? அப்ப சிவன் கை சூலமே தவத்தை குறிப்பது. நில்லுங்க, சிவன் கை சூலத்தை பார்த்துருவோம். சிவன் கையில சூலத்தை காணோம், எடுத்துட்டாங்களோ. நின்றுகிட்டு இருக்காங்க, அதை பிடிச்சுக்கிட்டா நிக்கிறதுட்டு எடுத்துட்டாங்க போல இருக்கு. வரையுறீங்க, சரியா வரைய மாட்டுறாங்க. சரி இல்ல, கத்து தெரியாது சார், முடிஞ்சு போட்டு விட்டுருவாங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வந்து யான்னு சொல்ல வரீங்க, சரியா? யாதான் அது, யாமாதான் இல்ல. தவம் பண்ணா நாதம் வரும், உள்ள கட்டுறாங்க. தவம் பண்ணா நாதம் வரும். இப்ப என்ன சாமி, யான்றது வந்து பாருங்க சாமி, கண்ணு இப்படி
இப்படி ஆமா சரியா? ஆமா. இப்ப இதையும் 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 இணைச்சாக்கா ஒரு மாடம். இப்ப தவம் பண்ணுன்றது இது முதுகு தண்டோ, கீழ இருந்து மூலாதாரத்திலிருந்து ஆமா ஏறுதோ. ஆமா 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 அப்ப இந்த முதுகு தண்டுல இப்படி இருக்குதுய்யா, சரியா? ஆமா ஆமா ஆமா. அது சொல்ல வர்றாங்க. அசால்ட்டா ஞாபகம் சொல்லிட்டு. அப்படி பாம்பு வச்சு பாருங்க. ஆ? பாம்பு வச்சு பாருங்க அப்படியே. கழுத்துல பாம்பு நின்றுகிட்டு இருக்கு. அப்பா அப்படியே பாருங்க. ஏன்னா மூச்சு காத்து அடங்கிடுச்சுன்னு அர்த்தம் கழுத்துல. ஆமா ஆமா ஆமா. எது என்னமோ சிவனை கொஞ்சம் பலசாலி மாதிரி வரைஞ்சு விட்டாங்களே, அது வரைக்கும் பார்க்க அழகா இருக்கு. நான் கூட எதுக்குடா இந்த ஆளு தவத்துல உட்காந்துருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இது தத்துவ வழக்குன்னு இப்பதான் புரியுது. அது மாதிரி சொல்றேன் சார். அந்த ஆளை பார்த்தே நம்ம தவம் பண்ணாம இருக்கோம். இல்ல இல்ல, சிவனே தவம் பண்றானே, நீங்க பண்ண வேண்டாமான்னு காட்டுறதுக்காக தவத்தை போட்டாங்க. நாம கடவுள் தவம் பண்றோம், அவன் யாரு தவம் பண்றான்? அவன் யார் கடவுள்? ஆமா. அவன் யாருக்கு தவம் பண்றான்? தவம் பண்ணி ஆகணும். அது யாரா இருந்தாலும் தவம் பண்ணணும். சிவனே தவம் பண்ணா நம்ம அவனே தவம் பண்றான், நீ பண்ண வேண்டாமா பண்றா அப்படிங்கிறான். விளையாடும். சிவனே தவம் பண்றான், நம்ம பண்ண வேண்டாமா? சரி சாமி. அவருடைய புலித்தோலும் யானைத்தோலும் என்னவெனில், புலித்தோல் ஆணவத்தை அழித்தது, யானைத்தோல் மதத்தை அகங்காரத்தை அழித்தது. மதம் பிடிச்சிருச்சு யானைக்கு. புலித்தோல் ஆணவம். எதுக்கு புலிய ஆணவத்தோட இணைக்கிறாங்க? நான் தான் காட்டுக்கு ராஜா. அங்குதான் அது சிங்கந்தா ராஜா. புலி பாயும். ஆணவம் பாயுமா? ஆமா. உங்களுக்கு கூட எனக்கும் வருதுல அது. எனக்கெல்லாம் ஆணவம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது சாமி. எப்பயாச்சும் வந்து வேலையை பார்த்து விட்டு போயிருது. அவன் எல்லாரும் அப்படிதான். அவரது வாகனம் நந்தி. நந்திக்கு விடை என்றும் கூறுவர். தர்ம விடை என்று பெயர். தர்மத்தைத்தான் ஏராக, நந்தியாக, ரிஷபமாக, எருதாக இவ்வாறெல்லாம் காட்டியுள்ளார். நாம் செய்யும் தர்மமே இறைவன் வரக்கூடிய வாகனம். தயவு இல்லைங்க. இதை பாருங்க, இந்த இதா படுத்து கிடக்கு பின்னாடி. தயாரா இருக்கு. ஓகே. அவன் புண்ணியம் செஞ்சிட்டான்ப்பா. ஏறு, போயிட்டு பாத்துட்டு வந்துருவான் அவனை. இதனாலதான் சாமி வள்ளலார் வீட்டுக்கு அவனை வந்திருக்கிறான். நான் இருக்கும் குடிசைக்கு வந்திருக்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க தயவா இருந்தீங்கன்னாக்கா கடவுள் உங்ககிட்ட வந்துருவாருன்றாங்களா? ஆமா ஆமா ஆமா. நம்மளுக்கு அதுதானே பிரச்சனையே. சரி. சிவபெருமான் உடம்பில் சிவம் பாதி சக்தி பாதி. அதாவது சிவம் என்பது சும்மா இருப்பது, தவம் செய்வது. எவ்வளவு தவம் செய்கிறோமோ அவ்வளவு சக்தி நாம் பெறுவோம். இதைத்தான் சிவம் பாதி சக்தி பாதி என அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமானை காட்டினார்கள். இல்லைங்க, அதையும் பார்த்துருவோம். சிவம் பாதி சக்தி பாதி. இந்த பக்கத்து பாருங்க, மாடு காமா இருக்கு, அப்படியே அமைதியா இருக்கு. வாசல் போட்டுக்கிட்டு உட்காந்து இருக்கு. இந்த பக்கத்து புலி பாயுது. அப்ப என்ன சொல்றீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க தவம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வரும்னு சொல்ல வர்றாங்க. சரியா? இது பார்த்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த அம்மாவோட பாதி அங்க உள்ள போய் அவரோட பாதி வச்சு உள்ள எப்படி போகணும்னு யோசிச்சுட்டாரா? இன்னொரு பாதி எங்க போச்சு? அவங்க அந்த பக்கத்து தனியா ஓட்டிக்கிட்டு அந்த பக்கத்து நிப்பாங்க. உங்களுக்கு ஏன் சாமி இந்த ஆராய்ச்சி? புரியல. இந்த பாதி உடம்பு சரி, உடம்பு கொடுத்தாருன்னா எங்க கொடுத்தாரு? உடம்பு எங்க போச்சு? நம்மளோட பாதி இல்லை, அவரோட பாதி இல்லையே. அண்ணன் எங்க போச்சு? ரொம்ப நாள் ஆராய்ச்சி இருக்கு. எங்கேயும் போகல. பார்க்க மாட்டேன் சாமி. சிவன் பார்வதிய ரொம்ப லவ் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு பாதியா அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் என் ஒய்ஃபு கிட்ட ஒரு பாதியா கொடுக்கலான்னு பார்த்தாக்கா முடியல.
சரி படம் சாமி. பண்ணா பாருங்க. இது வந்து ஐயா எப்படி தெரியுமா, நம்ம இயற்கையில வந்து வானத்துல நம்ம ஆகாயம் இருக்கு இல்லையா, ம். ஆகாயத்துல காத்து வந்து பாய்ஞ்சு இருந்தா இருக்கு, மேல ஃபுல்லா இல்லையா, ஆமா. அது ஐயா சொல்றாரு. அது வந்து சிவங்கிறாரு, காத்து சக்திங்கிறாரு. சாமி, ஆகாசம் அனாதி, அதுல வந்து அது காற்றும் குரங்கு, அனாதி. அது ரைட்டு. அது அகவலை சொல்றேன். அகவல்லையா? அகவல்லையே. ஆ அகவல்லே இருக்குன்றீங்க. ஆமா ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வியநிலை சிவத்தின் அந்த தானங்கய்யா ஒரு ஆமா உயர்நிலை சிவத்தின் உருநிலை எதுவாம், அதான். ஆமா. அது வடிவ சக்தியின் உள்ளது இருக்கார். சரி சாமி, இதோட முடிச்சுக்குவோம். டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சார் சிவனை பார்க்க முடியாது. ஓகே, கொஞ்சம் ஓவரா போச்சு, அது போல ரெடி பண்ணி. நிறைய பார்த்துட்டோம். ஓகே சாமி, ரொம்ப நன்றி. சரி சாமி, இன்னைக்கு நம்ம தத்துவ வழக்கத்தை பார்த்துட்டோம். அதாவது பூர்வ மத்தியில இருக்கிறது தான் நீங்க வந்து உருவமா காமிச்சிருக்காங்க அப்படின்றத ஆமா பார்த்துட்டோம். ஆமா. சரி சாமி, முடிச்சுக்குவோம். ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வளரார் திவ்ய திருடேசனம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். ஐயா சொல்லணும் ஐயா, வணக்கம், நன்றி. நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஐயா வணக்கம். மகேஷ் நன்றி, நன்றி கோபி நன்றி, உன்னதி நன்றி, இதாபாது ஐயா நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம். நன்றி. முத்தேச்சா.